வந்திருந்த ஆளுங்க கிட்ட நிலாவும், ஐயோ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? இங்க பாருமா, 2 மாசம் தவணை கட்டல. முதல்ல அந்த பணத்தை எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா தான் நாங்க இங்கேருந்து போவோம். இப்போ என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? இந்தாங்க, இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க. என்னம்மா, 2 மாசம் பணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். தா, முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வை. அதுக்கப்புறமா தான் போவோம். இங்க பாருங்க, எங்ககிட்ட இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்கு. ப்ளீஸ் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. இன்னும் 2 நாள்ல நான் மீதி பணத்தை கொடுத்துட்றேன். உங்களோட நம்பரை கொடுத்துருப்போங்க. நானே உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறேன். ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, உடனே அந்த ஆளுங்களும் சரி சரி, ஓ முகத்துக்காக போகிறோம், அப்புறம் உன் நம்பரையும் என்கிட்ட கொடுக்குற, ஏதாவது பிரச்சனைனா பணம் தரலனா நாங்க உனக்கு தான் கால் பண்ணுவோம். என்ன சோழனோ என்ன, நிலா நீ நம்பர்லாம் கொடுக்காத, பிரச்சனை பெருசாகும். சுமாரு. சோழன் இப்பவே பிரச்சனை பெருசாகிடுச்சு. இந்தாங்க என்னோட நம்பரை வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கப்புறமா மாசம் ஆனா பணம் கரெக்டாக வந்து சேரும். தயவு செஞ்சு இப்போ இங்கேருந்து போங்கன்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டு உடனடியாக நடேசன் கிட்ட வந்துட்டு ஏதோ பேசுறதுக்காக வராங்க. ஆனாலும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு யோசிச்சாங்களோ என்னமோ, எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நடேசனும், ஏமா நிலா மன்னிச்சிருமா, இதுக்கப்புறமா இப்படி நடக்காது. போதும் அங்கிள், இதுக்கப்புறமா மன்னிச்சு நான் என்ன பண்ண போறேன், விடுங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். பல்லவா, சாரி பல்லவா, எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாம் இந்த ஆளால தானே, எல்லாம் ஏன் தலைவிதி. நான் இந்த ஆளுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு பதிலாக அனாதைய கூட பிறந்திருக்கலான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே போக, பாண்டியும் அவங்களோட பின்னாடியோ பெட்டு சமாதானப்படுத்த, நிலாவும் கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு சோழன்னு ரூமுக்கு போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சேரன் நடேசன் கிட்ட, போதுமாப்பா, இதுக்கு மேலேயோ நம்மளோட குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ உங்ககிட்ட இன்னும் இருக்கா, இல்லைனா இதை விட பெருசாக ஏதாவது வச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லிடுங்க. எங்களால் முடியல. இப்போதான் எல்லா விஷயமும் நார்மலாகி நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம். ஆனால் அதை கூட நீங்கள் குலைக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேப்பா. உங்களுக்கு இதுக்கு மேலேயே எங்ககிட்ட இருந்து என்னப்பா வேணும்னு கேட்க, நடேசனோ, தெரியாமல் பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிடுறா, மன்னிப்பு கேட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, போங்கப்பா அப்படின்னு அவங்களுமே அங்கேருந்து போக, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நடேசன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியும் பல்லவனை சமாதானப்படுத்தி முடிச்சுட்டு, சரி வானதியை போய் பார்த்துட்டு வந்துடலாம், பார்க்க போகலன்னா அவள் கோவப்படுவான்னு சொல்லிட்டு அங்கே மெடிக்கலுக்கு போயிட்டு வானதியை பார்க்க போனால், வானதியோ பாண்டி வரலன்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க செம்ம சந்தோஷமாக அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்க. அங்கே போன பாண்டியும் வானதியை கவனிக்கிறாங்க. ஆனால் வானதி பாண்டியை பார்த்துட்டு, கொஞ்சம் உட்கார் பாண்டி, நான் இதை வந்துடுறேன்னு அந்த டாக்டர்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாண்டியோ, சரி வானதி நீங்கள் பாருங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, வேலை இருக்குது. சரி பாண்டி போயிட்டு வா, பாய். என்ன போன்னு சொல்லிட்டா, என்ன இருன்னு சொல்லுவான்னு நினச்சேன். சரி ஏதாவது வேலையாக இருக்கும், அப்புறமா பேசிக்கலான்னு நைட்டு கூட வந்து பார்க்குறாங்க. அப்பயுமே அவங்க டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் வானதி கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுறதை பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு வானதி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பாண்டிக்கே புரிய வருது. அதனால அவங்க கடையெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வானதி கூட பேசிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வானதி கிட்ட, இங்கே பாரு வானதி, அந்த டாக்டர் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாக்டரோட என்னமே சரி கிடையாது. அவன் பேசுகிறத வச்சே பார்க்கும்போது அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தோணுது. ஸோ இதை நீயும் வளர விடக்கூடாதுன்னா இதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, வானதிக்கு அவ்வளோதான். என்னையே நீ சந்தேகப்படுறியா? நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீ படிக்காததுனால உனக்கு இதை பற்றிலாம் புரியாது. நாங்கள் பேஷன்ஸை பற்றியும் மெடிசன்ஸை பற்றியும் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ என் மேலேயே சந்தேகப்பட்டுட்டல, போ, இதுக்கப்புறமா என்கிட்ட பேசவே பேசாதுன்னு அங்கேருந்து கோவமாக போக பார்க்க. ஆனால் பாண்டியும், இங்கே பாருடி, நீ வெள்ளந்தித்தனமாக இருக்க, உனக்கு இந்த பசங்களை பற்றி புரியாது. அவங்க பேசுறதை வச்சே பார்க்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் நிறைய பேர் கூட பழகிருக்கேன். அவன் எவகிட்ட எப்படியெல்லாம் பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அவன் சரியான ஆள் கிடையாது. நல்லவன் மாதிரி எனக்கு தெரியல. அவன் பார்க்குற பார்வையே சரி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இப்போவே நீ ஜாக்கிரதையா இருன்னு. அதுவும் நம்ம அவன் இடத்துல இருக்கோம். ஏதாவது பிரச்சனை அது இதுன்னா முதல்ல அவன் மெடிக்கலை தான் காலி பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஸோ இப்போவே நம்ம பார்த்து இருந்துக்கிறது நல்லது தானே. போப்பாண்டி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என் மேலே சந்தேகப்பட்டுட்ட, இதுக்கப்புறமா எங்கிட்ட பேசவே வராதுன்னு கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. பாண்டியும், இவெல்லாம் சொன்னா திருந்த மாட்டா, பட்டாதான் திருந்துவா, பட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு அவங்க விட்டுட்டு போக, அடுத்த நாளே வானதி அந்த டாக்டரோட உண்மையான சுயரூபத்தை பார்த்துட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே பயத்தோட வானதி
பாண்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல பாண்டியும் வானதிக்கிட்ட இதுக்கு தான் சொன்னேன், ஏற்கனவே ஆரம்பத்திலே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு நீ அமைதியா நான் சொன்னதை பற்றி யோசிச்சிருந்தாலே இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக்கி இருக்காது. என்ன பாண்டி, நான் இப்போ என்ன பண்ணுறது? இவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்கிட்ட ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான், லவ் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாண்டி, விடு நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த டாக்டர் கிட்ட வந்து பேச வர டாக்டரோ செம்ம தனவட்டோட பாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் பாண்டி கோபப்பட்டு டாக்டர் அடிக்க போக, ஆனா வானதியோ நான் எங்க பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா இந்த மெடிக்கலை நடத்த முடியாதோன்ற பயத்தோடையே பாண்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. பாண்டியும் கோபத்தோடு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனா டாக்டரோ இன்னுமே ரொம்ப வில்லத்தனமா வானதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? அந்த டாக்டரால் வானதிக்கு அப்படி என்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு? அதுலேருந்து பாண்டி அவங்கள எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.